எல்லா ஆடியோவும் கேளுங்க. எதையாச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, அது கமாண்டர்ஸாக இருக்கட்டும், டீம் லீடராக இருக்கட்டும், இன்ட்ரடியூசராக இருக்கட்டும், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் தான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய டியூட்டி. மூணாவது பாயிண்ட்டு, எஸ்பிஓவில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க்குக்கே 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க்கை பற்றி பேசல. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க்குக்கே எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது ஃபேஸ்புக்கோ, ஷேர்சேட்டோ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டரோ, எனி ஒன் சோசியல் மீடியா அக்கௌண்ட் கம்பல்சரி இருந்தே ஆகணும். எஸ்பிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட் இது. அதுவும் உங்கள் பேரில் இருக்கணும். எஸ்பிஓவுக்கு நீங்கள் ஒரு ஐடி ஒரு உங்கள் பேரில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பேரில் தான் அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டும் இருக்கணும். ஓகே, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட 4 ஐடி இருக்குது சார், அப்போ என் பேர்லேயே 4 போகலாம். 4 ஐடி யார் பேரில் வச்சுருக்கீங்களோ சரியா, அப்போ அந்த 4 பேருக்கு உண்டான சோசியல் மீடியா அக்கௌண்ட் வேணும். ஃபேஸ்புக் மட்டுமே நான் 4 பேருக்கும் க்ரியேட் பண்ணலாமா சார்? பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். இல்லை நான் ஃபேஸ்புக் ஒன்று, ஷேர்சேட் ஒன்று, ட்விட்டர் ஒன்று, இன்ஸ்டாகிராம் ஒன்று க்ரியேட் பண்ணலாமா சார்? பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். எதுவாக இருந்தாலும் எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் அங்கே வரணும். கூட நிறைய இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் அவங்க பேரும் மட்டும் இல்லாத நிறைய விஷயங்கள் கூட ஆட் பண்ணி போடுவாங்க. அது எப்படியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எதுவும் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் தேவை, அவ்வளோதான். நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் பப்ளிக்காக பார்க்குற மாதிரி வச்சுங்க, அவ்வளோதான். சார் நான் ஒரு மொபைலில் தான் சார் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஒரு மொபைல்னா யூஸ் பண்ணுங்கள், 2 மொபைல்லனா யூஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நிறைய. எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை சோசியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அத்தனை ஐடியிலுமே அத்தனை சோசியல் மீடியாவிலுமே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 4 ஐடி வச்சுருக்கீங்களா, 4 ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஒரு ஷேர்சேட்டு, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஒரு ட்விட்டர், 4 ஐடி என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்தந்த பேர்லேயே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ரைட், அதெல்லாம் நீங்கள் எஸ்பிஓ மெயிலுக்கு மெயில் அனுப்பணும். இந்த இமேஜில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்டில். ரைட், சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அஃபிஷியல், அதுதான் PVT LTD. ஓகே, எஸ்பிஓ PVT LTD அஃபிஷியல் @gmail.com. இதுதான் அந்த மெயில் ஐடி இல்லையா? இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பேர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு எந்த சோசியல் மீடியாவோட நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடிக்குன்னு ஒரு சோசியல் மீடியா, அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் எஸ்பிஓ அக்கௌண்ட்டுக்கு ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணிங்களா, அது ஃபேஸ்புக்கோ, ஷேர்சேட்டோ, ட்விட்டரோ ஏதோ ஒன்று. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த சோசியல் மீடியாவில் அதோட யூசர் நேம் என்ன. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே யூசர் நேம்னா அந்த லாகின் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் கேட்கல. முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்கு தான் இந்த ஆடியோலாம் ஃபுல்லாக கேட்கணுன்றது. சரியா? ஸோ அந்த யூசர் நேம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த @ போட்டு உங்களுக்கு வரும். இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் என்னுடைய ஐடி, ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க, அவசரப்படாதீங்க. யூடியூப் சேனலில் வச்சுருக்கிற எல்லாருமே, அதர் லாங்குவேஜ் டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாருமே இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஓவராலாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது நான் 2 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கேன். அதுவும் தனித்தனி ஆடியோ தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றா பொறுமையாக கேட்டு நிறைய இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா முழுசாக ஒரு இந்த இமேஜில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதில் 5வது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் பேசலை. செலக்ட் யுவர் டீம் லீடர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? உங்களுடைய கமாண்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அது என்ன, எப்படி அப்படிங்கிற விஷயத்த இந்த 10 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை இந்த 10 டேஸ் முடியும் போதோ நான் சொல்கிறேன். இப்போ அது தேவையில்லை. ஓகே, எல்லாத்தையும் இப்போ சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகும். அடுத்தடுத்து ஒரு ஒர்க்காக போகலாம். ஸோ அடுத்த 10 நாளைக்கு எஸ்பிஓவில் என்ன ஒர்க்கு? இதுதான். எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 டாஸ்கில் 4 டாஸ்க்கு, அந்த 4 டாஸ்க்கை எல்லாரும் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பண்ணால் போதாது, உங்கள் டவுன்லைனர்ஸ் அத்தனை பேர் பண்ணியிருக்கணும். இல்லைனா அவங்க ஐடி டெர்மினேட் ஆகிடும். சரிங்களா? ரைட். ஸோ அதை தான் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் பண்ணலாம் உங்கள் ஐடியை டெர்மினேட் பண்ணிடும். அண்ட் கெட் யுவர் ரீஃபண்ட் ஆல்சோ. ரைட், ரீஃபண்டபிள் வாங்கினா தாராளமாக வாங்கிக்கிங்க. இதெல்லாம் நான் பண்ண முடியாது, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னா, இதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எஸ்பிஓவில் வரக்கூடிய ஒர்க்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். எப்படி மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த யூடியூப் சேனலில் சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுக்குறது, சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் போஸ்ட் போகிறது, இதெல்லாமே கஷ்டமாக இருக்கும்னா அப்போ உங்களால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது. தாராளமாக நீங்கள் ரிலீவ் ஆகிக்கிங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணாத இருந்தாலே போதும். சரிங்களா? நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண தேவை, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண தேவை. எஸ்பிஓக்கு அந்த மெயில் ஐடிக்கு, அங்கே இமேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நான் சொல்லியிருக்கிற மாதிரியான டீட்டெயில் அனுப்பாமல் இருந்தாலே போதும். உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் எப்படி ரீஃபண்டபிள் வாங்கணுன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் தாராளமாக ரீஃபண்டபிள் வாங்கிக்கலாம். சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா நீங்கள் ஓவராக அந்த ரூல்ஸ்னு போடுறீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணமா என்ன? நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களா என்ன?
சின்ன சின்ன விஷயம் சொன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலே ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. காரணம் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பே பண்ண அத்தனை பணமும் உங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன ரீஃபண்டபிள்னு எங்களால் சொல்லிக்க முடியாது. கவர்மெண்ட்டில் கணக்கு காமிக்க முடியாது. கவர்மெண்ட்டில் இப்போ மக்கள்கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்கியிருக்குன்னா அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு கணக்கு காமிக்க முடியும். ஏன்னா நான் அதை ஒரு சர்வீஸ்க்கு வாங்கியிருக்கேன், அந்த சர்வீஸ்க்கு நான் GST 18% கட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படி கட்டிட்டதுக்கு அப்புறம் அதை நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன்னா அந்த 18% நான் வந்துருவா போகுது. அப்போ அது எங்களுக்கு லாஸ் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் போனஸ் அமௌண்ட்னு கணக்கு காமிச்சு நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு தேவை ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். அப்போ SBOவில் இருக்கிற அத்தனை பேரும் ஃப்ரீ தான். SBO சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றவங்களும் பண்ண முடியாதுன்றவங்களும் எங்களுக்கு பண்ண தெரியாதுன்றவங்களும் SBOவில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. தாராளமாக நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம். அதுக்கு பண்ணக்கூடாதது என்னென்னா, இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற விஷயங்களை செய்ய வேண்டாம். செய்யாமல் விட்டுட்டாலே உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிட்டா போதும், நீங்கள் தாராளமாக SBOவில் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது ஜாப் இருந்ததுன்னா பண்ணுங்கள். அவ்வளோதான் கன்க்ளூஷன். நான் அவர் கொடுக்குற ஆடியோலாம் பக்கமாக போடுவார், அதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ண முடியாது என்னால். யாராவது கேட்டுட்டு வந்து எனக்கு ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படிங்கிற பர்சன்ஸ்லாம் எங்களுக்கு வேணாம். SBO கம்பெனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் சம்பளம் போடுது. உங்களுக்கு யார் கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தை எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 5000 மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு தனியாக சம்பளம் போடுது, அவங்களுக்கு தனியாக சம்பளம் போடுது. அப்போ நீங்கள் தனியாக SBO சொல்கிறத கேட்கணும், SBO சொல்கிறத ஒர்க் பண்ணணும். அவங்க தனியாக கேட்பாங்க, அவங்க தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எதுக்காக இந்த SBO இந்த குரூப்ஸ்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, தெரிஞ்சது தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த குரூப் கிரியேட் பண்ணோம். அந்த குரூப்பில் மட்டுமே இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை. இதை முதல்ல இந்த குரூப்பில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் கேட்டு திருந்துங்க, அவங்க எல்லாரும் எழுதிடுவாங்க. ரைட்? இந்த 10 நாளைக்கு அப்புறம் SBO வெப்சைட்டில் நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது SBOவில் இத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுவோம். யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணலையோ அவங்க ஐடியெலாம் டெர்மினேட் பண்ணிடுவோம். அங்கே எத்தனை யூசர்ஸ் மென்ஷன் பண்ணுறோமோ அத்தனை பேர் இங்கே நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் எப்படி டூயல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ, உங்கள் ஃபோனில் டூயல் அக்கௌண்ட் ஆப் வச்சுக்கிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டூயல் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா வந்துடும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுவீங்களோ இல்லை வேறு ஃபோன் வாங்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. SBOவில் எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை பேர் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அத்தனை பேர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். SBOட அஃபிஷியல் சேனல்ஸ் என்னென்னலாம் என் ஃபியூச்சரில் கொடுக்குறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நிறையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். சோசியல் மீடியா அக்கௌண்ட் கொடுப்போம். இப்போ இது எல்லாமே சோசியல் மீடியா தான். அது டெலிகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாமே சோசியல் மீடியா அக்கௌண்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி வச்சிருக்க சொல்லுவோம். அதுக்காக எல்லாம் வருமானம்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நம்ம இருக்கணும், அது நம்மளுடைய கடமை, அதை செய்யுங்க. அதுக்காக ஏதாவது வருமானம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்காதிங்க. அப்போ அவங்க கேட்குற முதல் நீடு என்ன? SBOவில் இருக்கிற எல்லாருமே பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். அவ்வளோதான். இது நம்ம எப்பயுமே சொல்கிறது தானே, நம்ம வெப்சைட்லையுமே போட்டிருக்கிற பேசிக் ரெக்யர்மெண்ட் அதுதான், பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். எனக்கு மெயில் பண்ண தெரியாது, சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாது, அப்போ பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். எங்களுக்கு இப்படிப்பட்ட SBO மக்கள் மட்டும்தான் வேணும். மெயில் பண்ண தெரியாது, சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாது, அதை ஆக்சஸ் பண்ண தெரியாத பீப்புள் வேண்டாம். அவங்களுக்கு எங்களால் வருமானம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டனே அதுதான். பட் SBOவில் இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியணும், அதில் ஒர்க் பண்ண தெரியணும், மெயில் ஓப்பன் பண்ண தெரியணும், மெயில் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் பேசிக் நாலேஜ். தெரியாததை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் இந்த 10 நாள் பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ரைட்? அந்த குவாலிஃபிகேஷன் அது இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் தாராளமாக நம்ம ரீஃபண்ட் கொடுத்து விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீஃபண்ட் கொடுத்து விட்டுலாம். அந்த ரீஃபண்டபிளுக்கு அப்படி தான். ஸோ எப்போ ரீஃபண்டபிள் கிடைக்குன்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கு. ரீஃபண்டபிளாக மொத்தமாக பல்காக எடுத்து கொடுத்துட மாட்டோம். அப்புறம் எப்படி நாங்கள் கனெக்ட் அமைக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக போனஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த போனஸ் அமௌண்ட்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம். அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி சோசியல் மீடியா அக்கௌண்ட் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. அதுவும் SBO சொல்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட். அதில் உங்கள் நேம் மட்டும்தான் இருக்கணும். உங்கள் நேம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஏன் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ண போகிறீங்க? உங்கள் ஃபோட்டோஸ் ஏன், உங்கள் பர்சனல் ஃபோட்டோ ஏன் அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குள்ளே போகுது? என்ன அவசியம்? தேவையே இல்லையே, எதுவுமே தேவையில்லை. உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வச்சு நம்மளுடைய SBO அக்கௌண்ட்டில் கொடுத்த நேமு, அது கூட ஏதாவது சப் நேம், செகண்ட் நேம் போட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதில் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படி நீங்கள் பயப்படக்கூடிய தேவையில்லாத இஷ்யூஸ் வரும்னு நினைக்கிற லேடிஸுங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்குது. நிறைய லேடிஸுங்க இப்போ வரைக்கும் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கீங்க. தப்பு இல்லை. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட், சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதில் நீங்கள் எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வேணாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருக்கும். அதிகபட்சமாக மொபைல் நம்பருமே மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி எப்படி செக்யூராக ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. ஸோ இந்த 3 lakhs மெம்பர்ஸில் தான் கமாண்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களில் கமாண்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இருக்க தேவையில்லை, இருக்கவும் விட மாட்டோம். சரிங்களா?
இனிமேல் வரவங்கள கமாண்டர்ஸாவோ லீடர்ஸாவோ ஆக முடியும். எஸ்பிஓ கமாண்டர்ஸ் ஆகிறதுக்கு, எஸ்பிஓ டீம் லீடர் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் பர்மனெண்ட்டாக ஒரு வருமானம் இருக்குல்ல. நீங்கள் அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் மாறிட்டீங்கன்னா, டீம் லீடரெல்லாம் மாறிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஒரு டெய்லி டாஸ்க் ஒர்க்கே இருக்காது. வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க, பெட்டராக இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷனை கம்மி பண்ணலாம். கண்டிப்பாக அதுவும் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் ஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்கும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஐடி ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவோம்.